ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். என்னன்னா, மிலிட்ரி வந்து அவள் குட்டிங்க 2 பேரையும் தூக்கிட்டு வந்துட்டா. அவள் 2 குட்டி போட்டா போல். அவள் அதை வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டா. இப்போ அம்மு வந்து அன்றைக்கி டெலிவரி ஆகி அவளோட குழந்த வந்து இறந்துருந்தது. அதுக்கு அடுத்த நாளே வந்து ஒரு ஹாப்பி நியூஸாக வந்து மிலிட்ரி வந்து அவள் 2 குழந்தையும் வந்து தூக்கிட்டு வந்தால் எங்களுக்கு வந்து செம்ம ஹாப்பி. அதை வந்து எப்படி சொல்கிறதுனே வந்து தெரில, அந்தளவுக்கு ஒரு ஹாப்பி. ஏன்னா நாங்கள் வந்து இப்படி அம்மு டெலிவரி இப்படி ஆனதில் வந்து ரொம்பவே வந்து வருத்தமாக இருந்தது. அப்போ அந்த 2 குட்டிங்களை தூக்கிட்டு வந்ததும் அந்த முகத்தை பார்த்ததுமே வந்து எல்லா கவலையுமே வந்து மறந்து போச்சு. வாயில் அங்கேருந்து அவள் செவர்லேருந்து கவ்வி தூக்கிட்டு வரும்போது என்னடா அதுன்னு பார்த்தா குட்டிங்களை தூக்கிட்டு வந்துட்டா. நாங்கள் தொலைச்சிட்டான்னு நினச்சா நல்லபடியாக வந்து கொண்டு வந்துட்டா. கடவுளுக்கு நன்றி. மேற்கொண்டு நீங்கள் வீடியோ பாருங்கள். என்ன பூனையும் அடிப்பான பூனையை பார்த்தாலும் சாந்தமாக போகிறா. கோகாரன் இந்த இது பிடிக்க என்ன இங்கே பாரு, ஒரு நிமிஷம் அப்படியே பிடிச்சிரு பாரு, தொட்டாலே கத்துவோம். இந்த பத்தியா அதுதான் சொன்னேன். இப்போதான் நீ இப்படி இருப்ப, இன்னும் கொஞ்ச நாள் எங்க மேல ஏறி விளையாடுது. கோகரி அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்கா. சித்தி உங்க அம்மா கறி இப்படிதான் சின்ன வயசுல பண்ணா தெரியுமா? கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் கூட்டு வந்திருக்காள. என்னடா வேணும் உனக்கு? இத்தனை நாள் எங்கம்மா இருந்தீங்க? எங்கடி இந்த சொல்லம்? ஜேண்டா அண்ணனை பார்த்து கோவப்படுற. அண்ணன் ஒன்று என்னடா பண்ண? அச்சோ வாய பாரு, வாயே அவசரமா கத்திட்டே இருக்குப்பா. கார்பரேஷன் குழாயில் ஒரு மாதிரி காற்று தான் வருது. சரி, நான் ஒன்று நவுந்து போயிடுவா. டென்ஷன் ஆகாதம்மா தங்கம். உங்கள் அம்மாலாம் வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான். சரி சாரி. தொடாதரா என்னைய அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி தானே கேட்டேன். ஏன்? சிச்சோ, உங்க அம்மா உள்ள இருக்காங்க பாருமா, போமா. இன்னொரு குட்டி உள்ள தானே இருக்கும், நீ அவன் வெளில வர சொன்னான். சரி, நான் ஒன்று விட்டுறேன். போ அம்மா அம்மா இருக்காங்க. என்ன பாப்பா, வழி மாதிரி வந்துட்டியா வெளியே? பாருங்க, பீரோவாடியிலேருந்து இவர் மட்டும் வெளியே வந்துட்டார். பாப்பாவுக்கு அட்டைப்பட்டி வேணும் போல விளையாடுறதுக்கு. நடக்காங்க வாக். என்ன வெளியே வந்திருக்கீங்க? யார் மூத்தவன்? யார் இளையவன்? இவன் தான் இளையவன் மாதிரி இருக்கான். ரெண்டாவது தூக்கிட்டு இருந்தான், முதல்ல தூக்கிட்டு இருந்தான். இவனுக்கு என்ன பேரு, அவனுக்கு என்ன பேரு? 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க. இப்படி பண்ணிட்டால மிலிட்டரி. உள்ளதான் போகணும்னு அம்மா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்களாம். உள்ளே தான் போறாங்க. கொஞ்சம் வாங்கிங்க வா. இங்க இப்படி கடை வயிறு கிராணி மாதிரியே வயிறு பத்துனுது. நீங்க 2 பேரும் இன்னும் கொண்டால வந்து எங்க கூட தான் விளையாட போறீங்க. கரெக்ட். முகம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். மூக்கம் தானே இவன் அப்ப. சரியா? ஒத்துக்கிட்டீங்களா? எனக்கு என்னமோ அது வந்து அழுவினி முகம் மாதிரி இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங். கிடையாது, அவங்க அப்பா கிடையாது. இந்த பக்கம் போகணும் அம்மா சொல்லி.
ஆக்டிவா இருக்கா, அவ ஏன் அப்படி இருக்கா? ரொம்ப குண்டு பொத்து. பொத்துக்கு காலு இப்படி இருக்கு. அமைதியான குழந்தையா இருக்கு. இது ஃபுல் கிராணி. இந்த வீட்ல யாரெல்லாம் அமைதியா ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்கள தான் சேட்டை பயங்கரமா பண்ணுவாங்க. காட்டு நீ பொட்டை குட்டியா ஆண் குட்டியா பாருங்க. பொண்ணா அதான் சரி. பாத்தீங்களா? Don't you dare to touch me. பொட்டை குட்டியா ஆண் குட்டியான்னு பார்த்தேன் பாப்பா. காட்டு உட்றா என்னைய அப்படின்னு சொல்லுது. எங்க குட்டாங்க ஜோடி ஆம்பளை பிள்ளையாது. ஒத்தாசையா இருக்கும். ஆம்பளை பிள்ளையாமா நீ? என் தங்கம் ஆம்பளை பிள்ளையா மாறிடு. போதும் பொம்பளை பிள்ளைங்க. லவ் யூ so much. நல்ல குட்டி அமைதியா இருக்குடி பட்டு. எங்க அமைதியா இருக்குன்னு வாய பழக்கு. பட்டு குட்டி கையில இருந்து என்னமா பேர் வேணும் அந்த தங்கத்துக்கு? ஷேக் வேணுமா முல்கி வேணும்? ஷேக் தட். வேணாண்டா பண்ணாத குழந்தை பாவம். பயந்துட்டியா? நானாவது பயப்படுறதாவது அந்த கோபம் உன்னையே பயமுறுத்துவான்டா அப்படின்னு சொல்லுது. பத்தியா குத்துக்குன்னு அவசரம். செல்லக்குட்டி உனக்காக எத்தனை கோயில்ல போய் நான் வேண்டியிருக்கேன் தெரியுமா? இறக்கி விட்டுருவோமா? இறக்கி விட்டுரு. பைடி தங்கம்.